Yeah. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ப்ரீமியரில் நம்மளோட வீடியோஸை அப்லோட் பண்ணுறது, ப்ரீமியர் லைவில் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய பிகினர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியர் லைவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீமியர் லைவ் எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் போயிடுங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் போயிட்டு டெஸ்க்டாப் மோட்டில் வச்சுக்கிட்டு மேலே அப்லோடு இருக்கும் பாருங்கள். டெஸ்க்டாப் மோடில் வச்சு இப்படி தான் ஓப்பன் ஆகும் உங்கள் பேஜ். மேலே அப்லோடு இருக்கா, ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா அப்லோட் வீடியோ காட்டும். அப்லோடு கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்குங்க. செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு எந்த வீடியோவோ அந்த வீடியோ உங்களுக்கு போயிடும். எந்த வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணி வச்சிங்களோ அந்த வீடியோவை கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு காட்டுறேன். இதிலெல்லாம் உங்கள் வீடியோ டீட்டெயில்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து டைட்டில் கொடுப்பீங்க. டைட்டிலு டிஸ்கிரிப்ஷனு, தம்ப்நெயிலு நீங்கள் இங்கே கொடுப்பீங்க. தெரியும் டிஸ்கிரிப்ஷனு. ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. டேக்ஸ் கொடுக்கணும். வீடியோ லாங்குவேஜ் இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருவீங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன கேட்டகரி, உங்கள் வீடியோ கேட்டகரி சூஸ் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஏஜ் என்ன, உங்கள் வீடியோ கேட்டகரி என்ன ஏஜ், யார் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வீடியோ எலமெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் வந்து எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். எண்டு ஸ்க்ரீனில் உங்களுடைய பழைய வீடியோ இருக்குது இல்லையா, நீங்கள் போட்ட வீடியோலாம், அதை வந்து நீங்கள் உங்கள் வியூவர்ஸ்க்கு பார்க்கணுன்னா அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐ கார்ட்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், உங்கள் வீடியோ பார்க்குறப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். வேறு வீடியோவும் இருக்குது, நீங்கள் போட்ட வீடியோ இருக்குது, வேறு வீடியோ அவங்க பார்க்கணுன்னு விரும்பினாங்கன்னா அதையும் பார்ப்பாங்க. நீங்கள் ஐ கார்டும் கொடுத்துக்குங்க, எண்ட் ஸ்க்ரீனும் கொடுத்துங்க. அடுத்தது விசிபிலிட்டி. இப்போ இந்த விசிபிலிட்டி நல்லா பாருங்கள். விசிபிலிட்டி தான் முக்கியம். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து ப்ரீமியர் லைவ் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் அப்படியே இப்போ அப்லோட் பண்ணிட்டீங்க, அப்படியே டேரெக்டாக ப்ரீமியருக்கு போகிறீங்க அப்படின்னா செட் ஆஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரீமியர் லைவுக்கு டேரெக்டாக போயிடும். ஓகேவா? செட் ஆஸ் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ பப்ளிக்னு கொடுத்துட்டு செட் ஆஸ் கொடுத்தோம்னா டேரெக்டாக ப்ரீமியர் லைவுக்கு போயிடும். சரி, நான் அப்படி கொடுக்கல, என்னால் வந்து அப்படி நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நான் ஷெடியூல் பண்ண போகிறேன், நான் வந்து நாளைக்கு தான் ப்ரீமியர் போட போகிறேன் அப்படின்னா ஷெடியூல்னு இருக்குது பாருங்கள். ஷெடியூலை கிளிக் பண்ணுங்கள். ஷெடியூலை ஓகே பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டு, டைம் ஜோன் இதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் டேட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 25ன்னு வச்சுக்கோங்க. சும்மா நாளைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். டைமை கொடுத்துருங்க. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock கொடுத்துட்டீங்க. 4 o'clock கொடுத்துட்டு இன்ஸ்டன்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து நாளைக்கு ஈவினிங் 4 o'clock அப்லோட் ஆகிடும். ஓகேவா? அந்த டைம் ஜோன் வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த லோக்கல் டைமோ எந்த டைம் ஜோனோ அந்த டைம் ஜோனாக கொடுத்துருங்க. இந்தியாவோ வேறு எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கே கொடுத்துக்குங்க. அது உங்களுக்கு தெரியும் டைம் ஜோன் எங்கே இருக்கோ பிரச்சனை இல்லை. டைம் ஜோன் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த டைமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்குங்க. செட்டஸ் ப்ரீமியர்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். உங்கள் வீடியோஸ் வந்து லைவ் மாதிரி போகும். நீங்கள் சேட் பண்ணலாம், உங்கள் வியூவர்ஸ் கூட நீங்கள் சேட் பண்ணலாம். ஷெடியூல் நீங்கள் ஓகே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஷெடியூல் கொடுக்குறேன். சும்மா ஷெடியூல் ஓகே கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், அப்லோட் ஆகிடும். உங்கள் வீடியோஸ் வந்து ரெடியாக இருக்குது. நாளைக்கு ஈவினிங் போக ரெடியாக இருக்குது. பாருங்கள், வந்துடுச்சு, எல்லாமே ப்ரீமியர் ஆகிடுச்சு. பட் நான் டெலிட் பண்ணுறேன். ஏன்னா இது நான் வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டேன், ஒரு டெமோக்காக உங்களுக்கு போட்டது. டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிடுவோம். டெலிட் ஃபார் டெலிட் கொடுத்துருவோம். ஓகே, டெலிட் ஃபார் டெலிட் பண்ணிட்டேன். சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டேன். இப்படி தான் ப்ரீமியர் பண்ணணும். ப்ரீமியர் நல்லா பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். பிகினருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் சரி, குக்கிங் சேனலில் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, நீங்கள் ப்ரீமியர்லேயே போடுங்க. பிகினராக இருந்தீங்கன்னா ப்ரீமியர் லைவ்லேயே போடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் போகும், எல்லோரும் பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லைவ் மாதிரி போகும். அதனால் ப்ரீமியர்லேயே போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர்